என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணுதான். வீட்ல தான் இருக்க போறோம். நம்ம வந்து ஆம்பளைங்க மாரி வெளிய போய் எதுவும் பெருசா சாதிச்சிட முடியாது. நம்ம வீட்டோட இப்படியே இருந்துற வேண்டியதுதான். அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு பெண்ணுக்கு வரலாமா? இல்ல ஒரு ஆணுக்கு தான் தான் அ ஒரு வீட்டின் ஆளுமை அப்படிங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி வரலாமா? 2மே சரியா? 2மே தப்பு. சரின்னு சொல்லுங்க. ஆ சரி. இப்ப வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. ஒரு உழவர் ஒரு பேரு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க பக்கத்துல ஏதாவது உழவு தொழில் செய்வாங்க இல்லையா? உழவர்கள் இருப்பாங்க. அவங்களோட பேர் யாராவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் பேர் சொல்லுங்க. 2 பேர் சொல்லுங்க. யாரோட வேணா சொல்லலாம். உங்களுக்கு வந்து கார்டனிங் வீட்ல சின்னதா பண்றவங்களா இருக்கட்டும், யார் வேணா சொல்லலாம். சொல்லுங்க. இல்ல வெளியில வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விவசாயியா இருப்பாங்க. கார்டன் வச்சிருக்காங்க கார்டன். யாராவது ஒருத்தருக்கு ஒரு பேர் சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு பேர் சொல்லுங்க. நிம்மி. சரி. அப்புறம் வேற யாராவது உங்க ஊர்ல உழவு தொழில் செய்றவங்க யாராவது தெரியுமா உங்களுக்கு? வேற யாராவது சொல்லுங்க. நிறைய பேர். அவங்க மைக்கு. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஒருத்தர் சொல்லுங்க. யாரையாவது ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. யாருமே உங்களுக்கு தெரியாதா? இல்ல டிவில பார்த்தவங்க, சினிமால பார்த்த உழவர் ஞாபகம் வந்தாலும் சொல்லலாம். பேர் சொல்லுங்க. சினிமால யாரெல்லாம் உழவர்கள் டிவில நிறைய பேர் தெரியும். டிவில நிறைய யார் யாரெல்லாம் உழவரா நடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. விஜயகாந்த், சிவாஜி. அப்புறம் எல்லாமே உழவரா தான் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இவங்க விஜய் கூட நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த். இப்ப உங்களுக்கு ஒரு உண்மை என்னன்னா, அதாவது ஒரு சர்வே எடுக்கும் போது அதாவது உலகம் பூரா இருக்கிற உழவு தொழில்ல யாரு பிரதான ஈடுபாடு அவங்களோட உழைப்ப கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? ஒரு ஆணா ஒரு பெண்ணான்னு? 2 பேருமே ஒரே மாதிரி கொடுத்தாங்க. பேர் தானே பொருள். பெண்ணை விட இது உண்மையான இந்த ஒரு சர்வேல வந்து உலகம் பூரா நடத்தின ஆராய்ச்சியில என்ன தெரிய வருதுன்னா 80% உழைப்பும் ஈடுபாடும் ஒரு பெண் தான் கொடுக்கிறாளாம் இந்த உழவு தொழில. அத கொண்டு போய் வர்த்தகத்துக்கு கொடுக்கறதுதான் வந்து ஆண்கள் செய்யறாங்க. 2 பேரும் சேர்ந்துதான் செய்வாங்க. 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. ஆனா வந்து இது உலகத்துல இருந்து நடத்த ஆராய்ச்சியோட நம்பர்ஸ், அதாவது கணிதம் இததான் சொல்லுது. அப்படின்னா இப்போ நம்ம வந்து கேட்ட உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? ஒரு ஆண் தான் செய்றாரு, ஒரு ஆண் தான் செய்றாரு. இது என்ன மாதிரி இது தப்பு சரி கிடையாது. அதாவது நம்ம மனித மனசுல நம்ம வாழ்ந்த ஒரு சோசியல் செட்டப்ல நமக்குள்ள ஊறி போன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்னா ஒரு எப்பவுமே ஆளுமைக்குரியவர், ஒரு பெண்ணா எப்பவுமே வந்து வீட்டோட அடக்கத்துக்குரியவர். இது வந்து ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்கள் மனதுக்குள்ளேயும். இப்ப நீங்க எல்லாரும் பெண்கள் தான், ஆனா ஒருத்தர் கூட பெண்களா உழவு செஞ்சவங்கள சொல்லவே இல்லை. எல்லாரும் ரஜினி, சிவாஜி, விஜயகாந்த் எல்லாரும் தானே சொன்னோம். யாராவது எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க, யாராவது சொன்னோமா? நமக்குமே அது வரல. அப்போ இந்த இடத்துல வந்து அவருடைய ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, முக்காவாசி ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் பெண்களே வந்து தங்களை வந்து தாழ்வுணர்ச்சியோட நினைக்கிறதும், தன்னோட இடத்த என்னன்னு புரிஞ்சுக்காம இருக்கிறது. அது போக பெண்களுக்குள்ளேயே அம்மா பொண்ண சொல்றது, இல்ல மாமியார் கிட்ட அவங்க கிட்ட அவங்களுக்கு பெண்களோட பெண்களாவே வந்து அவங்களே வந்து அவங்க தாழ்வுணர்ச்சியோட ஏத்துக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த வந்து நம்ம இனிமே வர தலைமுறைக்காவது கொடுக்காம இருக்கணும். இவங்க வந்து ஒருத்தரும் அவங்க ஒவ்வொருத்தரையும் சார்ந்து இருக்கிறவங்க அப்படிங்கிற உணர்வு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் ஒருத்தர் சார்ந்து இருக்கீங்கன்னு உணர்வு தான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே தவிர, அறியாமலே நம்ம ஒரு சொசைட்டி ஏற்படுத்தி இருக்கிற இந்த செட்டப்ப அவங்களுக்குள்ள கொடுக்கக்கூடாது. இதனால அவர் வந்து 1500 குடும்பங்களை சேர்த்து வச்சிருக்காரு. அவர் வந்து அப்ப அவ்வளவு பேர் பார்த்தும் போது அதுல இருக்கிற பிரச்சனைகள்ல இது ஒரு பிரதானமா இருக்கு. இத வந்து அவ்வளவு அழகா எங்களுக்கு அதை புரிய வச்சாரு அந்த ஒர்க் ஷாப்ல. சோ இத நம்மளும் கத்துக்கிறோம். சரிங்களா? சோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்.
அதனால 2 பேருமே வந்து ஒருத்தர் சார்ந்து இருக்கணுங்கிறத கத்துக் கொடுங்க. அத நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். எப்பவுமே நம்மள வந்து நம்ம இறக்கிக்கவும் கூடாது. அது மாதிரி நம்ம சார்ந்து இருக்கிறோம்ன்றத அந்த ஒருமைய நினைக்கணும். ஆமா. சரிங்களா? சரி, ஒரு ஃபார்முலா. இப்ப இத்தனையும் படிச்சுட்டோம் நம்ம. இத ஈஸியா அப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா. A4 ஸ்மைல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா குடுத்தாரு. எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றது அப்படின்னு A4 ஸ்மைல். அது என்னன்னா அவாய்ட். ஒரு சில விஷயங்கள தவிர்த்துருங்க. அது என்னத்த தவிர்க்கிறது? தேவையில்லாத மன அழுத்தம். இப்ப வந்து என்ன சொல்றது? இப்ப நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது உங்க கட்டுப்பாடு. திடீர்னு மழை வந்துருச்சு. உங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியல, முடியல. உடனே அதுக்கு உட்கார்ந்து புலம்பி தீர்த்து இது தேவையா? அது வந்து உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. அது மனசுனால அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல சில நேரங்கள்ல வந்து நம்ம ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினைப்போம். ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு நினைப்போம். இந்த நேரத்துல வந்து அது அடகுல இருக்கு. அது எனக்கு இப்பவே வேணும், போட்டாகணும், மத்தவங்க முன்னாடி நான் அத காட்டிக்கணும் அப்படின்னு இல்லாம, அது ஒரு பாசிட்டிவ் நோக்கோட அது ஒரு பெட்டர் பர்பஸ்க்காக இருக்கு. நான் இங்க போகும்போது எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து மன அழுத்தமா எடுத்துக்காம அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் ஃபர்ஸ்ட் திங். அல்டர், அதாவது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுது. இந்த சூழ்நிலை வந்து இதனால உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னா அந்த சூழ்நிலையை நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். உங்களுக்கு வசப்படுற ஒரு சூழ்நிலையா நீங்க மாத்த முயற்சிக்கலாம். ஒண்ணு வந்து அவாய்ட் பண்றீங்க, இல்ல ஆல்டர் பண்றீங்க, இல்லனா அடாப்ட் பண்றீங்க. அடாப்ட் பண்றது யாரு பண்ணணும் அப்படின்னா நச்சுத்தனமான உறவுகள். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்ப இது அதாவது நிறைய குழந்தைங்க இப்ப பாத்தீங்கன்னா அடிக்ஷன் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்ங்கிறவங்க அவங்களா ஏத்துக்கிட்டது தானா வந்தது இல்லையா? அப்ப அவங்க வந்து அந்த இடத்துல என்ன செய்யணும்? அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இவங்க கிட்ட நமக்கு இவ்வளவுதான் கிடைக்கும். ஃபர்தரா நம்மள முன்னேத்திக்கிறதுக்கு அந்த குழந்தைங்க என்ன எஃபோர்ட் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். இது வந்து நம்ம வீடுகளுக்குள்ளேயும் நடக்கும். அதாவது அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அப்படிங்கும்போது அவங்க கிட்ட நாம அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா அவங்கள வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கிட்டு அதை தாண்டி நம்ம எப்படி நம்மளோட ப்ரோக்ரெசிவா நம்மளோட மைண்ட் செட்டை கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம அடாப்ட் பண்ணலாம். அடுத்தது அக்செப்ட் பண்றது. அக்செப்ட் பண்றதுன்னா நம்மால மாற்றவே முடியாத சில விஷயங்களை ஏத்துக்கிறது. அதாவது கொரோனா காலத்துல நம்மளால மாத்தவே முடியாதுன்னு சில விஷயங்கள் வந்த மாதிரி நம்மளோட வீடுகள்லயும் இருக்கும், சூழ்நிலை சுற்றுப்புறங்களையும் இருக்கும், நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. சோ இப்ப இத நாளையும் பண்ணிட்டா நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடலாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிட்டு என்ன பண்ணலாம்? அப்பா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதே நிம்மதின்னு இருந்துடாம கொஞ்சமாவது நம்ம சிரிக்கிறதுக்கு, நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, நம்ம ஒரு விளையாட்டுல பயன்படுத்திக்கிறதுக்கு, நம்ம சுத்தி இருக்கவங்கள சந்திக்கிறதுக்கான சந்தோஷமான உருவாக்கங்களை, சிரிக்கிறதுக்குன்னு சந்தோஷமான உருவகங்களை நம்ம தான் உருவாக்கிக்கணும். முதல்ல இந்த 4 வச்சு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடணும். அதுக்கப்புறம் சந்தோஷமான விஷயங்களை, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு கல்யாணம் வருது, இல்ல வீட்டுல வந்து ஒரு தீபாவளி வருது அப்படின்னா எப்பவும் வர தீபாவளி தானே அப்படின்னு அழுப்பா இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாலே போதும்னு இல்லாம அந்த தீபாவளி எவ்வளவு நல்லா குழந்தைங்களுக்கு கொண்டு போலாம், நம்ம எவ்வளவு நல்லா அதை பண்ணிக்கலாம். அப்படி தீபாவளி இல்ல உங்களுக்கு வேற ஏதோ பிடிச்ச விஷயம் பண்ண முடியும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அப்படின்னா அதை எவ்வளவு அழகா கொண்டு போலாம் அப்படின்னு நம்ம கொண்டு போலாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கான 4 ஃபார்முலா. அவாய்ட், அல்டர், அடாப்ட், அக்செப்ட். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுறது மாதிரி நீங்க உங்க சந்தோஷங்களை உருவாக்குங்க. யாராவது ஏற்படுத்தி தருவாங்கன்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. நீங்களே உருவாக்குங்க. அப்பதான் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மள விட்டு போகும். சரிங்களா? இப்ப கடைசியா இது வந்து ஐன்ஸ்டீன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு 100 தடவை என்னை நான் நினைவுபடுத்திக் கொள்வேன். என்னோட அதாவது என்னோட வாழ்நாள்ல எனக்கு கிடைச்ச அத்தனையும் எத்தனையோ பேரால இந்த உலகத்துல எனக்காக எத்தனையோ பேர் எனக்காக வேலை பளு செஞ்சிருக்காங்க. ஒரு உழவராகட்டும், என்னோட வீடு கட்டினவங்களாகட்டும், இல்ல என்ன வந்து இருக்கிறவங்க இறந்து போனவங்க எல்லாருமே என் வாழ்க்கையில பயனுள்ளவர். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் திருப்பி என்ன செய்யறேன் அப்படிங்கிறத நான் வந்து அளந்துகிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு நான் கொடுக்க முடியுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்னு ஒரு உலக விஞ்ஞானி வந்து சொல்றார். அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தை வந்து ரசிச்சிருக்கார். அதுக்கு கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வோடு இருந்திருக்காரு. அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரிதான் இப்ப நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நான் சொல்றதுனால நான் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸை கையாண்டுட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் பகிர்ந்துட்டு நீங்களும் அந்த பாதையில இருங்க. நானும் தொடர்ந்து இதை முயற்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நான் வச்சதை எனக்கே வச்சுக்காம எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் செஞ்சேன்.
அப்படின்னு தான் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் முடிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இதுல தேங்க்யூ. இதுல வந்து சாரி ஒரு 12 மினிட்ஸ் நேரம் ஆயிடுச்சு. ஓகே மேம், எந்த மேம் நீங்க செஞ்சீங்க பயனுள்ளதாக கொடுத்திருக்கோம். சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. உங்களுக்கு புரிஞ்சுதா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? எந்த விஷயம் வந்து உங்களுக்கு வரைக்கும் நம்ம இப்படி யோசிச்சது இல்லைன்னு நினைச்சீங்க? நமக்கு தன்னம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் தன்னம்பிக்கை வேணும். எல்லாரும் கேஷ்னா கிருஷா பதட்டமா இருக்கிறாங்க. நான் பதட்டமா இல்ல, ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்க. வெளியில கேஷ்னா கிருஷா ஹஸ்பண்டு எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல. என்ன பார்த்து பயப்படுறாங்களா? இல்ல மாதாஜி, என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு? எனக்கு புரியல. இல்ல, உங்களோட ஸ்ட்ரெஸ் நீங்க வந்து ஆளுமை பண்ண பழகிட்டீங்க. அதாவது நிதானமா ஒரு விஷயத்த வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சு அதுக்கு எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணும் நீங்க பழகிட்டீங்க. அதனால உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸா தெரியல. அவங்க இன்னும் அதை வந்து அந்த பேஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தெரியுது. A4 ஃபார்ம் ரொம்ப யூஸ். அதாவது அதனால தெரியல. A4 ஃபார்ம் யூஸா? A4 ஃபார்ம் அதனால ரொம்ப சூப்பரா அது யூஸ்ஃபுல்லானது. இந்த 4 விஷயத்தை செய்யாம இல்லாம அந்த 5ஆவதா முக்கியமா சந்தோஷப்படுறதுக்கான சில விஷயங்களை தேடி பண்ணுங்க. இப்ப நான் எப்படி சொல்லுவேன்னா, எங்க அப்பாக்கு வந்து நான் ஒரு தடவை போன் பண்ணி கேட்டப்போ ரொம்ப சோகமா சொன்னாரு. என்னமோ சாப்பிட்டேமா இருக்கேமா அப்படின்னு. அவரோட டெய்லி ரொட்டீனா நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இருந்தாலும் அந்த அழுப்பு தட்டாம இருக்கிறதுக்கு பக்கத்துல தம்பி இருக்கானே, அவங்ககிட்ட பேசுங்க, அவனுக்கு கதை சொல்லுங்க. எனக்கு கதை சொல்ல தெரியாதே அப்படின்னாங்க. யோசிங்க, அவன் கையில என்ன வச்சிருக்கான்? மோர் வச்சிருக்கானா? அது மோரை வந்து அவன் எங்க இருந்து வந்துச்சு? மாடு எப்படி புல்ல சாப்பிட்டுச்சு? பால் எப்படி வந்துச்சு? தயிர் எப்படி ஆச்சு? சொல்லுங்க. பக்கத்துல பொரிக்கடலை வச்சிருக்கானா? பொட்டுக்கடலை எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சோ இதெல்லாம் கதையாக்கமா உருவாக்கலாம். இப்ப வயசானவங்களா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இனிமே பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு இல்லாம அவங்க வாழ்நாள் ஃபுல்லா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா வந்து அவங்க பேர பிள்ளைங்களுக்கு அவங்க ஒரு நல்ல ரிசோர்ஸ்ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கலாம். பட் ஆனா அந்த முனைப்பு வந்து இருந்ததுன்னா, அந்த சந்தோஷத்தை நான் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற முனைப்பு இருக்கும் போதுதான் அவங்களால அதை செய்ய முடியும். சோ அத ஸ்ட்ரெஸ்ஸா பார்க்காம 4 விஷயத்தை விட்டுட்டு இந்த முனைப்போட ஒரு ஹாப்பினஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க எல்லார் வீட்லயுமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமா. மிக அருமை. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பொறுமையா நிதானமா கையாண்டாவே ஆழ் மனதுக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு நிகழ்வை கொண்டு போக முடியாது அப்படின்றதுதான் உண்மை. ஸோ அந்த ஆழ் மனதுக்குள்ள நம்ம போயிட்டாதான் நம்மளுக்கு அது வந்து வெளியே வரும்போது அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸான நிலையில நம்ம உணர்றோம். ஸோ அதை வந்து நம்ம அடியோட விழிப்புணர்வோட செயல்பட்டோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நம்மளை ஆக்கிக்கலாம் அப்படின்ற வகையில வந்து நிறைய விஷயத்த நம்ம தான் நம்மளை தேர்ந்தெடுக்கணுன்ற வகையில சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு டீலே இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு முழு காரணம். நிறைய விஷயத்துக்காக யோசிக்கிறோம். அந்த ஒரு செகண்ட் நம்ம கொட்டுறதுனால எவ்வளவோ விளைவுகளை நம்ம அனுபவிக்கிறோன்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த இடத்துக்கு ஒரு நிதானம் கடைபிடிச்சாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆழ்மனதுக்கு கொண்டு போக மாட்டோம். ஸோ இதுதான் உண்மையான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அழகா மிக அற்புதமா எல்லா ஸ்லைடும் போட்டு மிக அழகா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்து ஸோ எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, ஏன்னு தெரியல. அதுவே ஒண்ணு தெரியலன்றதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா. தட் இஸ் ஆல்சோ அதையும் நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும். ஸோ அவங்களோட இதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற வகையில நம்ம வந்து நிறைய இதை நம்மளோட மனதுல இருந்து வேணுங்கிறது வேணான்றத குப்பையா போடணுமா இல்ல அதை நல்லா வச்சுக்கணுமா அப்படின்றத நம்மளா டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அதை வகையில நல்லா அழகா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மங்கை மேடம். ஸோ மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து இன்றைய நிகழ்வை இனிதே நிறைவு செய்யும். அடுத்த வாரம் புது நிகழ்வோடு சந்திப்போம். ஸோ நாளை வந்து கண்டிப்பா எல்லாருமே திருப்பியும் 1/2 hour உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் நீங்க பண்றீங்க, உங்க உடலுக்காக தான் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு ஸோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா மீண்டும் நம்ம இன்னும் புது வகையில என்ன யோசிப்போமோ அந்த மாதிரி யோசிச்சு மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க.